ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு ஜெயிலர் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. பொதுவாகவே ரஜினி சாருடைய படங்கள் 500 கோடிகள் வசூலிப்பது வழக்கமான ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஜெயிலர் திரைப்படம் அதையும் தாண்டி அதிகமாக வசூலித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக அந்த படமுமே மாறி இருக்கு. ஸோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் உற்சாகமாக அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகவும் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படம் தான் வேட்டையன். இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக ஒரு மாதத்திற்கு முன்னாடியே முடிந்து விட்டதாகவும் தற்போது இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக போயிட்டு இருக்கான். இது வரைக்குமே இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ, படத்துடைய டைட்டில், 1-2 போஸ்டர் அப்படின்னு இந்த அப்டேட்டை மட்டும்தான் படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் படத்திற்கு ஒரு சில மாதங்களே உள்ளதால அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தற்போது வந்துள்ள சூப்பரான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் பாடல் பற்றிய ஒரு அறிவிப்பு தான். இந்த பாடலை நம்ம அனிருத் அவர்கள் பாடியிருக்காராம். வழக்கம் போல ரஜினி சாருக்கே ஆன இன்ட்ரோ பாடலை போல இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு வழக்கத்துக்கு மாறாக ஒரு சில விஷயங்களுமே நம்ம அனிருத் அவர்கள் வச்சிருக்காராம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல வர ஒரு சில வரிகளை நம்ம ரஜினிகாந்த் அவர்களுமே பாடியிருக்காராம். இது வரைக்கும் ரஜினி சார் அவருடைய படங்கள்ல பாடல்கள் பாடவில்லை அப்படின்னாலுமே அந்த பாடல்கள்ல வர ஒரு சில வசனங்களை பேசி அசத்திருப்பாரு. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பார்ல வர சும்மா கிழி அப்படின்ற பாடல்ல சும்மா கிழி அப்படின்ற வார்த்தையை ரஜினி அவர்கள் ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த காம்போ வேட்டையன் படத்திலுமே இணைந்துள்ளதால நம்ம ரஜினி அவர்களை மீண்டுமே பாடல்களை பயன்படுத்தியிருக்காரு நம்ம அனிருத் அவர்கள். இந்த தகவல் தலைவர் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போல ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.